ஸோ அப்படியே உங்களுக்கும் எதுவும் புரிஞ்சிருக்காது, நீங்களும் அப்படியே தான் பார்த்து இருந்திருப்பீங்க. என்னடா அது ஜேகே நம்மளை பார்த்துட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்படியே எங்கள் ஃப்ரெண்ட் ஜியாவும் அதை நோட் பண்ணியிருந்திருப்பா. ஸோ ஜியாவும் நோட் பண்ணிட்டு, என்னடி ரோயன் என்ன உன்னைய மட்டும் ஜங்க் பார்த்துட்டு போகிறாரு, அதுக்கு நீங்களும் இல்லடி எனக்கும் தெரியும், எனக்கு எதுவும் புரியலை, அவர் ஏன் என்னை பார்த்தாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியல அப்படின்ற மாதிரி நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே ஜேகே பொறுமையாக கிளாஸை விட்டு வெளியே போயிட்டாரு. அப்படியே ஒரு உங்களை இந்த சைட் அப்படியே பார்த்துட்டே தான் போகிறாரு. அவருக்கும் எதுவும் புரியலை, என்னடா அது அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. ஸோ அப்படியே ஈவினிங் காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் தனியாக வீட்டுக்கு வெளியே அப்படி நடந்து போயிட்டுருக்கீங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா உங்கள் பின்னாடி யாரோ கையை வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா ஜேகே தான். ஸோ அப்படிங்க செம்மையாக சாக்கா அப்படியே ஆகிட்டு திரும்பிடுங்க. பார்த்தோன்னே ஜேகே என்னாச்சு, இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறவும், இல்லை நான் நடந்து தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓ நடந்து போகிறீங்களா, சரி நான் கொண்டு போய் விடவா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு வேணாம் நீங்களும் அப்படின்ற மாதிரி, உங்களுக்கு இம்பார்ட்டன் ஜேகே நீங்கள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அதுக்கு நீங்களும் ஓகே ஜேகே ஏங்க என் கூட வரலாங்க, நான் ஏதோ சொல்ல போகிறேனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு நீங்களும் இல்லை எங்கள் அம்மா பற்றி திட்டுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. நீங்கள் இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, நானே உங்கள் கூட போய் விட்டுறேன், உங்கள் வீட்டுக்கு முன்னாடி விட்டுறேன் ஓகேங்களா, எங்கள் அம்மா அப்பா வரல எனக்கு தெரியும், ஸோ அதனால தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஜேகே சொல்ல உங்களுக்கு போய் ஷாக்காகுது. அது எப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்ற நீங்கள் அதை கேட்காத இருந்திருப்பீங்க, ஆனால் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டீங்க. ஸோ அப்படியே ஜேகேவும் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே தான் அப்படியே அந்த வண்டி எடுக்கிறாரு. ஸோ அங்கங்க உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நீங்களும் இது வரேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸோ உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படியே ஜேகே உங்களை உங்கள் வீட்டு ரூட்டை வச்சு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ நீங்களும் அந்த வீட்டில் இருக்க அந்த ரூட்டை பார்த்துக்கிட்டே தான் போகிறீங்க. உங்களுக்கு எப்படி எதுவுமே புரியல, அப்படியே நீங்களும் ரூட்டை அப்படியே சொல்லிட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ ஜேகேவும் நீங்கள் சொல்லிட்டு இந்த ரூட்டை வச்சு உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுறாரு. ஸோ உங்கள் அம்மா அப்பா வீட்டில் இல்லை. ஸோ அப்படி கதவை வந்து போயிடுறீங்க. உங்கள் அப்பா ஜேகேவும் அப்படியே உங்களை விட்டுட்டு அவரும் போயிட்டாரு. சரி ஓகே அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியே ஓடிட்டு போனதுக்கப்புறமா நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க உங்கள் கவுச்சில். ஸோ அப்படியே ரொம்ப நைட் ஆகுது. நைட்டு தான் உங்கள் அம்மா அப்பா அவங்க ஒர்க்கை முடிச்சுட்டு போகிறாங்க. ஸோ நீங்களும் நைட்லாம் நல்லா டின்னர்லாம் சாப்பிட்டு படுக்க போயிட்டீங்க. ஸோ படுக்க போகிற உங்களுக்கு தூக்கமே வரல. ஸோ உங்கள் மாதிரி அந்த ஜேகே கூட வண்டியில் வந்து நான் அதை அப்படியே தோணிக்கிட்டு ஸோ ஜேகேவும் அந்த சைடு அவருக்கும் தூங்க முடியல. அவரும் அப்படியே இப்படி யோசிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கும் தூங்க முடியல, அப்படியே காயல் ஆகுது. அப்படின்னு கிடச்சிட்டு கிளம்பிட்டு வரீங்க. ஸோ இப்போ ஜேகே தான் வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் நினைக்கிறீங்க அவர் ஃப்ரெண்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்காருன்னு. ஸோ அப்படியே ஜேகே வந்துட்டீங்களாங்க அப்படின்னு மாதிரி கேட்டோன்னே நீங்களும் ஷாக் ஆகிட்டா வந்துட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. உடனே சரி வாங்க ஓயன், ஸோ இன்றைக்கி காலேஜில் ஃப்ரெண்ட்ஷிப் டே, ஸோ நம்ம போயிட்டு அதை இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடவும் உங்களுக்கு எதுவுமே புரியல. சரி அப்படியே நம்ம சொல்லிட்டு நீங்களும் அங்கே போகிறீங்க. போனதுக்கப்புறமா திடீர்னு ஒரு பையன், நீங்கள் அவ்வளோ அழகாக இருப்பீங்க அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் இல்லையா, ஸோ ஜேகேக்கும் தெரியாது. திடீர்னு இன்னொரு பையன் வந்து உங்ககிட்ட லவ் லெட்டர் இருக்கார். அதை பார்த்தோன்னே ஸோ ஜேகேக்கு சரியாக ஜெலஸ் ஆகுது. அப்படியே உங்களை பார்க்குறாரு, நீங்கள் வாங்குறதையும் பார்க்குறாரு. பார்த்துட்டு நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க. அப்போது அது அதை பார்க்க அதுக்கு அவ்வளோ ஜெலஸ் ஆகிட்டுருக்குன்னு சைடாக வருது. ஸோ உங்கள் வேலை அவனை அக்செப்ட் பண்ணிடுவாங்களோ அப்படின்னா அவன் நினச்சிட்டு இருக்காரு மனசில். ஸோ ஜேகே மனசில் நினைக்கிறாரு, தயவு செஞ்சு அவன் லவ் லெட்டரை மட்டும் அக்செப்ட் பண்ணிடாத ஓயன் அப்படின்ற மாதிரி ஜேகே மனசுன்னு நினைக்கிறாரு. ஸோ நீங்களும் போயிட்டு அந்த லவ் லெட்டரை படிச்சுட்டு அப்படி கீழே வைக்கிறீங்க. அந்த பையனும் எதுவுமே சொல்ல, சரி நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே சரியாயிட்டான், ஓடி போயிட்டான். ஸோ ஆனால் நீங்கள் அந்த பையன் போன உடனே அந்த லவ் லெட்டர் தூக்கி போட்டு நீங்கள் அப்படி சக்குக்கு இப்போ தான் சிரிப்பே வருது ஒரு முகத்தில். ஸோ அப்படியே ஜேகே உங்களை பார்த்துட்டு சரி இருங்க நான் உங்களுக்கு லவ் லெட்டர் எடுத்துறேன், அவனே தரான் நான் தரக்கூடாதா அப்படின்ட்டு சொல்ல உங்களுக்கு செம்மையாக ஷாக்காகுது. அப்படியே ஜேகே உங்களை அப்படியே எங்கள் சைடு ஃப்ரீஸாக எனக்கு வச்சுட்டு அப்படியே அவர் போயிட்டு அவரும் லவ் லெட்ரு எழுதிட்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்த லவ் லெட்டரை இதை படி அப்படின்ற மாதிரி கொடுக்கவும் ஸோ அந்த லவ் லெட்டரில் நீங்கள் படிக்கிறீங்க. அதில் என்ன போட்டிருக்குன்னா, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்பயே எனக்கு உன்னை பார்த்தனே பிடிச்சி தெரியுமா, நான் லவ் பண்ணேன். மற்ற பொண்ணுங்க நான் கூட லவ் பண்ணதுக்குலாம் கிடையாது, சும்மா பேசுவேன். மற்ற பொண்ணுங்க என்கிட்ட நிறைய பேர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் நான் அதை எதுவுமே அக்செப்ட் நான் பண்ண மாட்டேன். ஸோ அப்படியே வாங்கிப்பேன், சும்மா சிரிச்சுட்டு அப்படியே அமைதியாக இருந்துப்பேன். ஸோ
ஸோ ஏன்னா அவங்க மனசு காயப்பட்டுக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் வாங்கிட்டு நான் அப்படியே அமைதியாகவே இருந்துப்பேன். இதுதான் நான் கொடுக்குற ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர் அப்படின்ற மாதிரி அதில் எழுதியிருக்கு. ஸோ நீங்களும் அதை பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டு, சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. சரி ஓகே சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி தான். ஸோ ஜேகே அப்படியே அவங்க பார்த்துட்ருக்காரு. நீங்கள் என்ன சொல்ல போறீங்க சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜேகேவும் அப்படியே உங்களை பார்த்துட்டு சரி இவ என்ன சொல்ல போகிறாளோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் சரி இப்போ அவர் கேட்குறாரு, நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கவும் உடனே நீங்களும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி உடனே நீங்களும் சரின்னு சொல்லிடுவோம் லவ்வுக்கு. அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க நல்லா வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. பரவாயில்லையே நான் சொன்னேன் இது பண்ணிட்டியே, யார் நீ, நான் நினச்சேன் நீ அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டியே அப்படின்ட்டு. நீங்களும் இல்லை நம்புவேன் உங்களுக்கு பார்க்கவே தெரியுது அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. சரி மற்ற பாப்புலர் கேர்ள்ஸ்லாம் பார்க்குறாங்க, உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரிய மற்ற பாப்புலர் கேர்ள்ஸ்லாம் அவங்க அவ்வளோ ஜெலஸாக எப்படி நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜேகே எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. யார் பார்த்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறது, நான் யாரு கூட தானே பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உங்களுக்கு அப்படியே சையாக்குது. உங்களுக்கு அப்படியே செவக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படியே ஜேகே அதை பார்த்துட்டு க்யூட்டாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஜேகே அவங்க இன்னும் நல்லா க்ளோஸாக பிடிச்சி இழுத்துக்கிறாரு. ஸோ இழுக்க உங்களுக்கு அப்படியே சையாகிட்டுருக்கு. ஸோ அப்படியே ஜேகே உங்களுக்கு பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிடுறாரு. அதை பார்த்தோன்னே இல்லை பாப்புலர் ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ சரிடா ஓகேடா இதோட இந்த ஒன்று சாட்டை முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் காய்ஸ், ஸ்டோரி கேட்டதுக்கு.